அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விளாக்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி அழகாக வீட்டிலையே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, பெப்பர் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பூன் பக்கத்தில் இல்லாதனால கையில் எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட மறந்துடக்கூடாது. நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் இருந்தோன்னா உப்பு போடுறேன். ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது கூட எண்ணெய் சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறணும். பொரிச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சிக்கனை பொரித்து நல்லா நம்ம சிக்கன் ஃப்ரை செய்வோம்ல அந்த மாதிரி எப்படி பொரிச்சு எடுத்துக்கிட்டு கேரட்டு, கேபேஜு, வெள்ளைப்பூடு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் பார்த்திங்களா, எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. அது கூட 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு ஒரு சட்டியை பாத்திரத்தை வச்சு அது கூட எண்ணெய் பொரிச்சதுலேயே நம்ம பொரிச்சோம்ல எண்ணெய் சட்டி, அந்த சிக்கன் எண்ணெய் அதையே ஊற்றி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பூண்டு மணம் வரணும் அந்த எண்ணெயில். அந்த உடனே அதுக்கப்புறம் முட்டை 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுனால இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் ஒன்றா கொட்டினா போதும். கொட்டி உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போகும். இந்த பற்றிலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட மிளகா பொடி, பெப்பர் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சோம்ல சாப்பாடு உதிரியாக பாஸ்மதி ரைஸ் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பொரிச்சு வச்ச சிக்கன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிட்டு பார்த்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அது கூட பெப்பர் பொடி நல்லா போடுங்க. நிறையா பெப்பர் பொடி போட்டு அதே மிளகு பொடி தான் நமக்கு நிறையா போடணும். போட்டு மல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்